எல்லாருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி 2 ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் அன்னைக்கு வெரி எக்ஸைட்டட். பார்ட் 1 எப்படி உங்க எல்லாரும் என்டர்டெயின் பண்ணிச்சோ, பார்ட் 2 கண்டிப்பா அதே அளவுக்கு என்டர்டெயின் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் செல்லா படத்தோட டைரக்டர் ரொம்ப வருஷமா என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 11 வருஷம் 12 வருஷம் ரிலேஷன்ஷிப். அது ஒவ்வொரு படத்துலையும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவேன் நான். அண்ட் என்னோட காமெடி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காரணமே செல்லா தான். வேலனவத்ரா வெள்ளக்காரனோட ரைட்டர் அண்ட் கோ டைரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் சிலுக்குவார்பட்டி சிங்கம், கட்டா குஸ்தி, இப்போ கட்டா குஸ்தி 2. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஜேர்னி இது. ஷான் ரோல்டன் மியூசிக் டைரக்டர். நிறைய புது டெக்னீஷியன்ஸோட சேர்ந்த ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேட் பண்ணியிருக்கேன். பாபா பாஸ்கர் மாஸ்டர், அப்புறம் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர். ஸோ எல்லாருமே ரொம்ப நல்ல எஃபர்ட் போட்டிருக்கோம். அண்ட் குஸ்தி இருக்கு, ஃபேமிலி ஃபன் இருக்கு, காமெடி இருக்கு, இமோஷன் இருக்கு, பெண்களுக்கு இருக்கு, சின்ன பசங்களுக்கு இருக்கு, ஒரு சின்ன பாப்பா ஜாரா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குடும்பங்களோட பார்க்குற ஒரு படமா இருக்கும். அண்ட் கண்டிப்பா தியேட்டர் ஜூலை 3 அன்னைக்கு வாங்க, படம் பாருங்க. அண்ட் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஆல்ரெடி சம்பவகாரி சாங் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஜூலை 3. இல்ல, ஏன் அப்பாவா இருந்தா மாறிடணுமா, ஸ்மார்ட்டா இருக்க கூடாதானே? ஸோ இல்ல கரெக்ட், இல்ல அது அது அதுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்குல்ல, அதனாலதான். அதான் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் இதை பத்தி, அதோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டேன். அதுதான் சோசியல் மீடியா. பாருங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கா ஒரு விஷயத்த? அதுதான் சொல்றேன், மறுபடியும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுதான் சோசியல் மீடியாங்கிறேன் நானு. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் திருப்பி சொல்றேன். நான் என்ன நடந்ததுங்கிற ஒரு இன்சிடென்ட்டை ரஜினி சார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் ரஜினி சார் விஜய் தான் கூப்பிட்டுருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சார் ஏன் கூப்பிடல, தலைவர் மட்டும் தலைவர் ஏன் கூப்பிட்டு, இதனால தான் சொன்னேன். ஏன்னா சார் என்ன பேசியிருக்காரு, அவர் விஜய்க்கு எனக்கு எந்த பிரச்சனை அப்படிதான் பேசியிருக்காரு, விஜய்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் நானும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, விஜய் சார் சொன்ன மாதிரி தான் இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளவுதான் நானும் சொல்லுவேன். இது நடக்கும், இது we are all used to it. இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நடக்குது, புதுசா இருக்கு எனக்கு. பட் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக எதுவுமே பேசல. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், சோசியல் மீடியா தான் நான் அகேன்ஸ்ட். சோசியல் மீடியால இருக்கிற வயலன்ஸ் இல்ல வன்மம் தான் எனக்கு பிடிக்கலங்கிறேன். அதுக்கு நான் கன்ஃபார்மா அகேன்ஸ்ட். அது நான் இப்போ கூட நிற்பேன். நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. சரி, நம்ம ஊர்ல அது ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தா எதிர்பார்க்கறாங்க. அது காலங்காலமா இருக்கு. ஸோ மேபி அந்த ரெஸ்பெக்ட் we should give itன்றது நான் நினைக்கிறேன். Thank you. ஹீரோ இது மாதிரி ஹீரோயின் மேல தலைக்கு மேல தூக்கிட்டு அடிக்கிற மாதிரி அந்த ஸ்கில் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஏன் வித்தியாசமா பண்ணியே இருக்கீங்க? அதான் சார், இப்போ நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா சார், அதனாலதான் அது இல்ல, அது எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது. வித்தியாசமான படங்கள் பண்ணும்போது, இப்போ நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணி வித்தியாசமான விஷயங்கள் பண்ணும்போது அந்த மக்கள் கிட்ட கிடைக்கிற பாராட்டு, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா அதுக்கு தானே சினிமாவுக்கு வந்தோம். ஸோ இந்த மாதிரி புதுசா பண்ணும்போது அந்த முயற்சி பாராட்ட போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட், ஒரு கிக்கு கிடைக்குது எனக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த படத்துலயும் சில புது விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா படம் பாருங்க. ஜூலை 3 அன்னைக்கு நீங்க பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ.